வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அலைமேளை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் கொள்ளுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அலைமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடிய தேசிய கவி பாரதியின் கனவை நனவாக்குகின்ற இந்த அருமையான சுதந்திர திருநாள் அன்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, ஒவ்வொரு நல்ல நாளிலும் ஒரு அருமையான தலைப்பை எடுத்து மக்களுக்கு நல்ல சிந்தனையையும் மகிழ்ச்சியையும் வழங்கி வருகின்ற கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நம் அனைவருடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி, இன்று எல்லோரும் சுதந்திர தினத்தினுடைய அந்த மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு தலைப்பு, சுதந்திர நாட்டில் பெரிதும் நிம்மதியாக இருப்பவர்கள் அன்பு மிக்கவர்களா அதிகாரம் மிக்கவர்களா? சுதந்திர நாட்டில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கான். எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கு யாருமே விரும்புகிறதில்ல. ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் நம்மளை அடிமைப்படுத்தினா கூட, உன் வேலையை பாரியா, நாங்கள் வேறு பஸ்ஸில் வர்றோம் அப்படின்னு சொல்லிடுவான். நான் சொல்கிற இடத்துல தான் நீ உட்காரணும் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் ஒரே டிக்கெட் தான் எடுத்திருக்கான், நீ சொல்கிற இடத்துல உட்கார்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்னு கேட்பான். உடனே கண்டக்டர் கேட்பார், நீயா எனக்கு சம்பளம் கொடுக்குற, நானும் அவனுக்கு அடிமையா? சண்டை வந்துருச்சு. யாருக்கும் அடிமையே இல்லை. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் இந்திய மக்களேங்கிற எண்ணம் வருவதற்காக உருவாக்கப்பட்ட, வாங்கி நமக்கு தரப்பட்ட ஒரு அருமையான உணர்வு தான் இந்த சுதந்திர உணர்வு. அதனால் யாருக்கும் அடிமையே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டான்? யாராவது ஒருத்தர் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்த இன்றைக்கி முடியுதா? ஒரு அருமையான கச்சேரி நடந்துகிட்ருக்கு. இளையராஜாவினுடைய இசையினுடைய இனிமையை பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இசையமைப்பாளரை பற்றியாக சொல்லிகிட்டு இருக்கார். பழைய ஜி ராமநாதன் ஒரு மிகப்பெரிய இசை மேதை அப்படின்ட்டு அவர் இசையமைச்ச பாடல்களை சொல்கிறாரு. அது மாதிரி இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களில் மோகன ராகத்தில் எவ்வளோ அழகாக இசைஞானி போட்டிருக்கார் பார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை சொக்க வச்சுக்கிட்டு இருக்கார். இளையராஜாவினுடைய மோகன ராகத்தில் வந்த இசை, தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணே என்றானி நீ இன்றி நான் இல்லையே, தேன்மல்லி பூவே சரிக பத சாத பகரேச கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம், நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இனிமை இனிமை அது புதுமை, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தனுக்கு ஃபோன் வருது. முதல் வரிசையில் உட்காந்துருக்காரு. ஹலோ, ஆமாம், கண்மணியே ஆமையா, ஆட சொல்கிறத கேளியா, நான் தான் சொன்னேன்ல 250 ரூபாய்க்கு முடிச்சிருன்னு, நான் சொல்கிறத செக்கியறியா இல்லையா, கீதம் சங்கீ அட சொல்கிறத கேளியா. பின்னால் உட்காந்துருக்கவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க.
அப்படியே பார்க்குறாங்க. எவன்டா இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்குறான். அவனு நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். அதாவது செங்கல் அவன்கிட்ட வாங்க வேணாம், அவன்கிட்ட வாங்க வேணான்னு சொல்லிக்கிருக்கேன். திருப்பி நீ என்ன சொல்கிறது? அவன் தான் அந்த ரேட்டுக்கு தர்றேங்கிறான்ல, அப்புறம் என்ன அது? சொல்கிறத கேளுங்கடா. தேன்மல்லி பூவே அப்படிங்கிறார். ஐயோயோ பார்த்தாங்க, என்னடா இவனுங்களை அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் பார்த்தான். ஐயா அவரை கொஞ்சம் ஃபோனை ஆஃப் பண்ண சொல்லுங்கள், ஒன்றுமே பாட்டை கேட்டு ரசிக்க முடியலைங்க அப்படின்னோடனே அவர்கிட்ட சொல்ல முடியாதுங்க, அவர் தாங்க நிகழ்ச்சிக்கே ஏற்பாடு பண்ணி செலவு முழுதும் அவர் தாங்க ஏற்றுக்கிட்டாரு, அவர் பெரிய அதிகாரிங்க, அவர்கிட்ட சொன்னோம்னா நிகழ்ச்சியை நிப்பாட்டி விடுவாருங்க. போச்சா? அவர் ஒருத்தர் தான் நிகழ்ச்சியை நடத்துகிற அதிகாரி. அவர் கத்தி ஃபோனில் பேசுகிறத காசு கொடுத்து கேட்டுக்கிருக்காங்க உட்காந்து. ஃபோனு இந்த சிசிடிவி கேமரா வந்த பிற்பாடு மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், ஒருத்தன் ஃபோனில் பேசுகிறான், ஆனால் பேசுகிறப்பே யார்கிட்ட பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துக்கிறீங்களா? தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தானா அவன் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறான்னு அர்த்தம். நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் இல்லை இது இல்லை வேணாம். ஆமாம் ஆமாம் உங்கள் அண்ணன் வர்றாரா? சரி 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 இருக்கட்டும். அப்புறம் இல்லை சேலை வாங்கிடலாம். இப்படி மண்டை இங்கிட்ட ரிவர்ஸ் கியரில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒய்ஃபுக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. சத்தம் போட்டு பேசுகிறாருன்னா இவர் யாரை அதிகாரம் பண்ணுறாரோ அவர்கிட்ட பேசுகிறாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். மடங்கி பேசுவான் பார்த்தீங்களா சில பேர், ரொம்ப ஆபத்தானவன். அவன் தான் ஃபோன்லையே மடங்கிடுறான். ஆமாங்கம்மா, இல்லைங்கம்மா, சொல்லுங்கம்மா. இங்கே இருக்கான் ஆள், ஒரு வாழையும் 4 கால்லையும் ரெக்கையை கட்டி விட்டோம்னா குரங்கு மாதிரியே இருப்பேன். மடங்கிட்டான். என்னன்னு கேட்டால் அவன் யாருக்கு பயப்படுறானோ அந்த ஆள்கிட்ட பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் என்னைய கொன்னான் பாருங்க ட்ரெயினில், பேச்சே கிடையாது, வார்த்தையே இல்லை. ஆ ஆ ஆ ஆ ஆ இதை எவ்வளோ நேரம்யா கேட்டு வர்றது? மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனை தொடங்கினவன் காட்பாடி வரைக்கும் பேசிக்கிட்டு வர்றேன். நான் டிடிஆரை கூப்பிட்டு, சார் இந்த கொடுமையிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா சார்? அவனும் டிக்கெட் வாங்கிட்டான் சார், வந்திருக்கான், சுதந்திரத்தை பயன்படுத்துகிறேன், என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறார். மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நினைத்ததை பேசணும், மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு உரிமை வேண்டும், பேச்சுரிமை வேண்டும், எழுத்துரிமை வேண்டும், எல்லாத்துக்கும் உரிமை, ஜீவாதார உரிமைகள் அனைத்தோடும் வாழ்கின்ற அந்த நாள் தான் உண்மையிலே சுதந்திர நாள். அந்த நாளுக்காகத்தான் காத்திருந்து இன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு தலைப்பு? சுதந்திர நாட்டில் நிம்மதியாக இருக்கிறது யார்? நிம்மதிங்கிற வார்த்தை அது ஒரு பிரச்சனையான வார்த்தை. மகிழ்ச்சிங்கிறது வேறு, நிம்மதிங்கிறது வேறு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களை பூரா ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் போட்டால் எந்த வாத்தியார் ஹெட்மாஸ்டர் நல்லா பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அந்த வாத்தியாருக்கு உடனே ப்ரமோஷன் கொடுத்துருவார். அதுக்குன்னே வாத்தியாருக்கு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஹெட்மாஸ்டரை பற்றி. அந்த ஆள் கண்ணங்கரேர்னு இருப்பார், உட்காந்து எழுதுகிறான். நிலவை போல நிறமும், மிகப்பெரிய ஆண் அழகனும், தாமரை போன்ற இதழ்களையும், குவளை போன்ற கண்களையும் பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களை அப்படின்னா, நாளைக்கே உன்னை 9th-லேருந்து 10th போட போகிறேங்க அப்படிங்கிறார். அவரை புகழ அவருக்கு அப்படியே தாங்க முடியல. இதே பொழப்பாக ஓட்ட ஆரம்பித்தாங்க எல்லா வாத்தியாரும். ஹெட்மாஸ்டருக்கும் அது இல்லாமல் இருக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் புகழ்கிறது பெருசு இல்லைடா, பயில்களையும் தட்டேற்றி விட்டுருவான் அப்படின்னு மாணவர்களையும் சேர்த்து
அவனுங்க 10 பேர் வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட, எங்களை காக்க வந்த காவல் தெய்வமே வணக்கம் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா? லீவு வேணுங்க தலைமை ஆசிரியர் அவர்களை, எத்தனை நாள் வேணால் லீவ் எடுத்துக்கங்க ஐயா. இன்னொரு குரூப் வந்தான், எங்களை என்றும் பராமரித்து வரும் எங்கள் அன்னை போல் இருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களை வாய்யா வா. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடத்தில் சேர்த்த பெற்றவங்க சும்மா இருப்பானா? வந்து கேட்குறான் தலைமை ஆசிரியர்கிட்ட, என்னையா எல்லாத்துலேயும் ஃபெயிலாக போய்கிட்டு இருக்காங்க, நீ வாட்டுக்கு இப்படி இருக்க. பார்த்தாரு, வாத்தியார்கள்ட்ட கேட்டார், என்னையா செய்யலாம், பெற்றவங்கெல்லாம் வெளியே என்ன கத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸியான வேலை. கத்திக்கிட்டு இருக்கான்ல, ஆளுக்கு 5000 ரூபாயை கொடுங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவேன், ஒன்றும் பேச மாட்டான். பிள்ளைய எதுக்கு சேர்த்தான், இன்னும் 5 வருஷம் பிள்ளை படிப்பானா படிக்க மாட்டானா கவலையே பட மாட்டான். இப்போ கிடச்ச 5000 ரூபா போதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். சார் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சார்ன்ட்டான். நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, நீங்களா என்னத்தையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் மகன் படிக்கணுமே, அவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா கவலையே இல்லை. 5000 ரூபா கொடுத்துட்டாங்கல்ல, வாங்கியாச்சு, முடிஞ்சு உடியா. கொடுத்தவனுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதியா, அதுலேயும் எவ்வளோ நேர்மையாக இருக்கான் பாருங்க. இப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு. எது அதிகாரம் எது அன்பு கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு. எது வெற்றி எது தோல்வி, ஏன் வெற்றி ஏன் தோல்வி, நல்லவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா, கெட்டவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்களா, கெட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா, நல்லவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்களா, கண்டுபிடிக்க முடியாமல் முழிக்கிறான் நம்பால். அதனால தான் இன்றைக்கி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கான். சுதந்திர நாட்டில் நிம்மதியாக இருப்பவர்கள் அன்பு மிக்கவர்களா அதிகாரம் மிக்கவர்களா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம நாடு இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடுங்கிறதுக்கு வேறு எடுத்துக்காட்டே வேணாம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த சமாதியில் 3 மதத்தினுடைய வழிபாடு நடந்துச்சு. ஆனால் அவர் இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கம் செய்யப்பட்டார். அவங்க உறவினர்கள் வந்து இஸ்லாம் முறைப்படி முதல் ஆண்டு நினைவு நாளை அனுசரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்தியர்கள் அனைவரும் எல்லா மத வழிபாடுகளையும் அந்த மனிதனின் சமாதியில் நிகழ்த்தி காட்டினார்கள் என்றால் இந்தியாவுக்கே பொதுவான ஒரு மனிதனாக அவர் மாறிட்டார். அதனால தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவருடைய மத வழிபாட்டை இன்னொருவர் மதித்து வாழ்வது தான் நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தியை. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்க இருக்கிறது. சுதந்திர நாட்டில் பெரிதும் நிம்மதியாக இருப்பவர்கள் அன்பு மிக்கவர்களா அதிகாரம் பெற்றவர்களா என்ற அணியில் அதிகாரம் பெற்றவர்களே என்ற அணிக்கு பேச எங்கள் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்கள் வருகை தர இருக்கிறார். இப்போ ஐயா சொன்னபடி இங்கே அன்பு வழியே அப்படின்னு பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா மக்களும் அவங்கள தான் ஏதோ நல்லவங்க மாதிரியும் நாங்கள் ஏதோ பூச்சாண்டி மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, உங்கள் கண்ணுக்கெல்லாம் அவங்க புத்தராவோ இயேசுவாவோ காந்தியாவோ தெரியலாம். இங்கே நாங்கள் அதிகாரம்னு பேசுகிற நாளாக ஹிட்லர் மாதிரியும் எங்கள் அண்ணன் சங்கரனே முசோலினி மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம். உங்கள் கண்ணுக்கு அவங்க சிக்கன் பிரியாணி மாதிரி ஒசந்து தெரியலாம். நாங்கள் வந்து பழைய சோறாவே இருந்துட்டு போயிடணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும்னா 1.5 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் பழைய சோறு சாப்பிட்ணும்னா 1.5 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம். அந்த மாதிரி அன்பு வழியை தேர்ந்தெடுக்கணும்னா உடனே மாறிடலாம். ஆனால் ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும்னா எத்தனை நாள் அதுக்காக கஷ்டப்படணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா, இன்னைக்கு நம்ம தேடி தேடி போய் கொட்டுறோம்ல அன்பு, இந்த அன்பெல்லாம் எதற்கு சமம் தெரியுமா? குப்பை தொட்டியில் போடுற குப்பைக்கு சமம் தான். யார்கிட்ட அன்பு இருக்குது யோசிச்சு பாருங்க. சக மனுஷன்கிட்ட நம்ம அன்பை காட்டுறோமா, அவனை மதிக்கிறோமா? யாரோடையும் ஒட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலி அந்நிலை கெட்டான் எனப்படுவதே நன்று. இன்னைக்கு யாரும் நம்மளுடைய சக மனிதர்களோட ஒட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்து அன்பு வழி அன்பு வழின்னு பேசுறாங்க. இதுல எங்க தணிக்கவேல் என்ன ஐயா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காந்தி வழியை பின்பற்றுறது தான் அன்பு வழி. இவர் காந்தி வழியை பின்பற்றுவாரா? இல்லை கேட்குறேன். ஒரு கண்ணை தரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டணும். எங்க அண்ணனை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கண்ணை தரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை எங்க அண்ணன் காட்டினார்னா ஊருக்குள்ள காதை கடிச்சு துப்பிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு திட்டாங்க ஊருக்குள்ள. எங்க தனபால் என்ன, அவரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் ஓங்கி ஒருத்தனை கன்னத்தில் அரைஞ்சான், இந்த கன்னத்தையும் காட்டினான், அதுலேயும் ஓங்கி அரைஞ்சிட்டான். திரும்ப அவன் இங்கே வாடான்னு கூப்பிட்டு இவனை சப்புன்னு அரைச்சி விட்டான். டே என்னடா முதல்ல அரைஞ்சோடனே இந்த கன்னத்தை காமிச்ச? ஏசுனார் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அரைந்தால்
இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுனார். அதுலேயும் அடித்தா என்ன செய்யணும்னு அவர் சொல்லவே இல்லை. அதனால தான் அவன் 2வது தடவை அடித்தோன்னே இப்போ உன்னையும் கூப்பிட்டு நான் வெளுத்தேன்ட்டேன். போச்சா? ஐயா ஒன்று தெரியுங்களா, நம்ம வீட்டில் யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம் டிவியில். அப்போ யார்கிட்ட ரிமோட் இருக்கோ அவங்ககிட்ட தான் இந்த வீட்டோட அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அப்பா கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா அப்பா அதிகாரம், அம்மா கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா அம்மா அதிகாரம், பசங்கள்கிட்ட ரிமோட் இருந்துச்சுன்னா பசங்களோட அதிகாரம் தான். இன்னைக்கு கூட வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த சின்ன பசங்களாம் கண்ணத்து கை வச்சு உட்காந்துருப்பானுங்க. ஏன்டா சுதந்திர நாள் அதுவுமா கொடி ஏற்றிட்டு முட்டாய் சாப்பிட்டு வந்து சோட்டா பீம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த கண்ணாடிக்காரன் பேசுகிறதா அப்பா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு அவங்க அப்பாவையும் திட்டுவான், என்னையும் திட்டுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்ம ஆசைப்பட்ட நிகழ்ச்சியை கூட பார்க்க முடியும். இதில் எப்படி அன்பு வழியில் இருந்தோம்னா நமக்கு சந்தோஷம் வரும்னு எனக்கு தெரியலங்கய்யா. எல்லாரும் சொல்கிறாங்க அன்பு வழியில் இருக்கவங்கெல்லாம் காதல்ன்றது எவ்வளோ புனிதமான விஷயம். இந்த காதலிக்கிறதுன்றதெல்லாம் நாங்கள் காதலிச்சோம்னா எங்கள் கால் தரையிலே நிற்காது அப்படின்பாங்க. அது மட்டுமா நிற்காது? செல்ஃபோனில் சார்ஜ் நிற்காது, பர்ஸில் காசு நிற்காது. ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நிற்கும். என்ன தெரியுமா? நம்ம நடுத்தெருவில் நிற்க போகிறோங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஐயா இப்போ சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் கபாலி திரைப்படம். இந்த கபாலி திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். என்னென்னா, அந்த ஹீரோயினுடைய கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அந்த வில்லன் சொல்லுவான் ஹீரோவை பார்த்து, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரை பார்த்து சொல்லுவான், அந்த கோட்டை கழட்டிரு அப்படின்னு. ஹீரோயின் அப்போ முழுகாமல் இருப்பா. அவள் செத்து போயிட்டான்னா அவனுக்கு ஒரு அன்பான மனைவி இல்லாமல் போயிடுவா. நான் அந்த குழந்தை இன்னும் உலகத்துக்கே வரலை, அந்த சிசுவாக இருக்குது. அவள் செத்து போயிட்டான்னா அந்த குழந்தையும் செத்து போயிடும். ஆனால் அந்த மனைவி சொல்லுவா, நீ அந்த கோட்டை கலட்டாதன். அன்பான மனைவி போகலாம், அன்பான குழந்தை கிடைக்காம போகலாம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனத்துடைய அடையாளமாக இருக்க ஒருத்தன் கோட்டு போட்டு சூட்டு போட்டு ஜம்முன்னு நடக்கிற அந்த தோரணை தான் புருஷன்ட்டு 5 நிமிஷம் போயிடக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த பொண்ணு. அந்த மாதிரியான ஒரு அருமையான கதைக்களம் இருக்கும் இந்த அதிகாரம். கபாலி வந்த பிறகு இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை அடாடாடா ரொம்ப மகிழ்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் ரோட்டில் ஆட்டோவை கை காட்டுறேன், நிற்கல. சார் ஆட்டோ வராது சார், மகிழ்ச்சி அப்படிங்கிற. அந்த ஆட்டோ டிரைவர் போய் தலையில் அடிச்சுட்டே போகிறார். ஹோட்டலில் நைட்டு 10:45 போய் உட்காந்தேன். சார் எதாவது டிஃபன் இருக்குமா? ஒன்றும் இல்லை, க்ளோஸ் ஆகிடுச்சு. மகிழ்ச்சி அப்படின்றாங்க. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட, எப்பா நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு புது பேனை வாங்கி கொடுப்பா. டே இன்னும் ஒரு வாரம் இருக்குடா, சம்பளம் வாங்கினோன்னா வாங்கி தரேன்டா. மகிழ்ச்சி அப்படிங்கிறேன். எதுக்கெல்லாம் அந்த வார்த்தையை ஆனால் அது ஒரு நல்ல வார்த்தை தெரியுமா? காரணம், கோவப்படுத்துகிறவனை கோபத்தை ஆஃப் ஆக்கி விட்டுறேன். நம்மளை கோவப்படுத்துகிறவனை கூட அந்த கோபம் நமக்கு வராமல் தடுக்கிற வார்த்தை அது. இப்போ ஆட்டோ நிற்காது வராதுன்னொன்னே ஏன் வராது அப்படின்னு கேட்குறவனை மகிழ்ச்சி அப்படின்ட்டோம்னா நமக்கு ப்ரெஷர் ஏறாமல் இருக்கேன். அதனால் இனிமேல் ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே. எந்த இடத்துல இது பண்ணாலும் மனைவி என்னடி இட்லி செய்கிறேன்ட்டு உப்புமா, இட்லிக்கு நீ அரிசியும் உளுந்து வாங்கி கொடுத்துருந்தா செஞ்சுருப்பேன், ஒன்றும் வாங்கி விட்டாமல் அப்புறம் இட்லின்னா அதனால தான் உப்புமா செஞ்சேன். மகிழ்ச்சி அப்படின்ட்டு நீங்கள் வாட்டி சட்னியை தொட்டு தின்னு பாருங்க, பிரமாதமாக இருக்கும் வீடு. மகிழ்ச்சி பேசியா எல்லாரும் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுங்கிறோம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நாடு இன்னும் விடுதலை அடையலை. அரசியல் ரீதியாக அடைகிறது மட்டும் விடுதலை கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம விடுதலை அடையணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க மும்பை. அந்த மும்பையில் தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிங்க தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுடைய பொருளாதார நிலை சரியுது. ஆனால் மற்ற நாடுகளுடைய பொருளாதார நிலை எதுவுமே சரியில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் இடிஞ்சப்ப, தீவிரவாதிகள் இடிச்சப்ப ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரமுமே சரிஞ்சிச்சு. அப்போ இன்னுமே நம்ம நாடு இன்னொரு ஒரு நாட்டுக்கிட்ட அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக. இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லலாம், நம்ம ஆட்டோக்காரங்கள்லாம் 100 ரூபா வாங்குறாங்க, பக்கத்தில் இங்கே போகிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏன் 100 ரூபா வாங்குறாங்க? ஏன்னா அவங்களுடைய ஆர்சி புக்கு ஏதோ ஒரு சேட்டு கடையில் அடமானத்தில் இருக்கும். அவங்க ஒரு நாள் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக போய் 1000 ரூபா இங்கே கொடுத்தே ஆகணும், அதுக்கு தான் 100 ரூபா வாங்குறான். அந்த மாதிரி தான் இந்தியாவுடைய பொருளாதார நிலைங்கிறது நம்ம அடகு வச்சிருக்கோம். மற்ற நாடுகள்கிட்ட, மேல் நாடுகளில், அயல் நாடுகளில், பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட நம்மளுடைய நாட்டை நம்ம அடகு வச்சிருக்கோம். இப்படி காலங்காலமாக நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே கூட கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய தொழில் அப்படின்னா அந்த கயிறு திரிக்கக்கூடிய தொழில். அந்த கயிறு திரிக்கும் போது நம்ம நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடல் மண்ணில் அதை போட்டு உலர்த்தி டன்னை அதிகமாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இவங்க ஏதோ நம்ம நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு
ஆனா வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மணல்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை கண்டுபிடிச்சு இந்த மண் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி காலங்காலமா இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாது வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சுரண்டல இருந்து நம்ம நாட்டை யாரு காப்பாத்துறது? இன்றைய இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயத்தை நம்பி மட்டும்தான் இந்த இந்தியா இருக்குது. இந்த இளைய சமுதாயம் முன்ன வந்தா மட்டும்தான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஆனா இந்த இளைய சமுதாயம் எதை நம்பி இருக்குது? வெளிநாட்டு மோகம், வெளிநாடுகளுக்கு நம்ம போகணுன்ற மோகத்தை நம்பி இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்காக கவிஞர் வாலியுடைய ஒரு கவிதையோடு என் உரையை முடிச்சுக்கிறேன். கங்கை உன்னை அழைக்கும், யமுனை உன்னை அழைக்கும், இமயம் உன்னை அழைக்கும், பல சமயம் உன்னை அழைக்கும், கண்ணாமூச்சி ஆட்டம் அழைக்கும், சின்ன பட்டாம்பூச்சி கூட்டம் அழைக்கும், தென்னந்தோப்பு துறவுகள் அழைக்கும், கட்டிக்காத்த உறவுகள் அழைக்கும், நீதான் தின்னு நிலாச்சோறு தான் அழைக்கும், பால் போல் உள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கும், மலர் போல் உள்ள தாய் மண்ணில் மாறாத சில வழி இருக்கும், கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள், இந்த தேசம் உயரட்டும் முன்னாலே, மக்கள் கூட்டம் வரட்டும் உன் பின்னாலே, அன்பு தாயின் மடியுன்னை அழைக்குதடா தமிழா, வீழ்வது நாமாயிரும் வாழ்வது நாடாகட்டும். நன்றி. ஆஹா, எல்லாத்தையும் அன்புனால சாதிக்க முடியாதுன்னாரு. என்ன காரணம்னா எல்லாத்தையும் அன்பு கொஞ்சி பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு சில இடத்துல நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். ஒரு டிராஃபிக் ரூலை மீறி போகிறேன், டிராஃபிக் சார்ஜென்ட் வந்து வணக்கையா டிராஃபிக் ரூலை மீறுறீங்க, அப்படி மீறக்கூடாதுங்க. புத்தர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ரெட் சிக்னலில் போகாதீங்க ஐயா. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை மாதிரி காவல்துறையில் இருக்கவங்க இருந்தால் உலகம் உருப்பிடும்யா, தங்கம்யா அப்படின்ட்டு போயிடுவேன். இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை கராராக பேசி தான் ஆகணும். எங்கே பேச முடியுது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. ஒருத்தன் ஒரு அம்மா பேக்கை போட்டுட்டு போகுது, வேகமாக வந்தவன் பேக்கை பிச்சுட்டு ஓடுறான், விரட்டிட்டு போகிறாங்க. பேக்குங்குது அந்த அம்மா. 20 பேர் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவனை பிடிச்சிட்டு வந்து லைட்டு மரத்தில் கட்டி வெள்ளுன்னு வெளுக்கிறான். அந்த பேக்கில் போகிறேன் வர்றவன்லாம், சும்மா போகிறவன்லாம் காரணமே தெரியாமல் அவனை அடிச்சுட்டு போகிறான். எதுக்குடா அடிக்கிற? எல்லாம் அடிக்கிறாங்க, நான் 2 அடியை போட்டு போகலாம்னு தான். அவன் பேக்கில் பார்த்தா 250 ரூபா இருக்குது. 250 ரூபா திருடினவனை லைட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறான். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 லாரியில் 570 கோடி ரூபா எங்கேருந்து எங்கே கொண்டு வந்தாங்க யாருக்காவது தெரியுமா? அந்த 3 லாரி டிரைவர் யாரானா முழிக்கிறேன், பிளேட்டெல்லாம் வேறங்கிறேன், ஆந்திராவுக்கு போச்சா ஹைதராபாத்துக்கு போச்சா, எந்த பேங்க்டானா ஒருத்தர் ஸ்டேட் பேங்க்குங்கிறேன், இன்னொருத்தன் ரிசர்வ் பேங்க்குங்கிறேன், இன்னொருத்தன் பல பேங்க்லேருந்து வந்திருக்கு சாருங்கிறேன், இன்னொருத்தன் பேங்க்கே கிடையாது சார், அது ஒரு இடத்துக்கு போகுது சாருங்கிறேன். எங்கடா போகுதுன்னா சொல்லவே இன்னும் தெரியல. ஒரு நாட்டில் 3 லாரியில் வந்து 570 கோடி ரூபாய்க்கு சிபிஐ என்கொயரி வைக்கிற அளவுக்கு கேவலமாக அன்னைக்கு போயிருக்குன்னா இவ்வளவு அன்பு பாசம் எல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம்? அந்த இடத்துல சரியாக அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் அந்த 570 கோடி ரூபாய் எவனதுங்கிறத அடி பின்னி 250 ரூபாயை பர்ஸில் அடித்தவனை லைட் மரத்தில் கட்டி அடிக்கிறதுக்கு தைரியம் உள்ள அந்த அரசாங்கத்துக்கு 570 கோடி ரூபாயை எவன்டா கொண்டு போனது? கட்டுறா லைட்டு மரத்தில் அட்ரா. நாளைக்கு இன்னும் கண்டெய்னர் லாரி வருமா? அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படாதால் தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். உண்மையா இல்லையா? இதில் நான் அரசியல் ஒன்றும் பேசலை, நடந்ததை பேசிகிட்டு இருக்கேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, பொது ஆளாக இருந்து பேசுகிறேன். அதிகாரம் மிக்கவர்கள் தான் இன்றைக்கி நாட்டில் நல்லா இருக்கணும். அதிகாரம் எங்கே பயன்படுத்தப்படுதோ அங்கே தான் வந்து லஞ்சம் ஊழல் எதுவும் இல்லாமல் இருக்கும் பேசினார். இதுக்கு பதில் சொல்லணும், பாவமாக இருக்குது இந்த அன்பு குரூப்புகளை பார்த்தா. வாங்க கடலூர் தணிகைவேல் அன்பு மிக்கவர்களே அப்படின்னு பேச வர்றாரு. வாங்க. நடுவர் அவர்களே, அன்பு மிக்கவர்கள் யார், அதிகாரம் மிக்கவர்கள் யார்? அவ்வளோதான் எங்களோட டவுட்டே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஊரே தண்ணீரில் மூழ்கிய பொழுது ஓடோடி உதவ வந்தவர்கள் எல்லோரும் அன்பு மிக்கவர்கள். ஆர்டர் போட்டு படுத்து தூங்கினவெல்லாம் அதிகாரம் மிக்கவர்கள். எவ்வளோ அழகா பேசினார் விக்னேஷ். விக்னேஷ் பேசுனதுல எனக்கு எல்லா விஷயமும் ரொம்ப பிடிச்சது நடுவர் அவர்களே. நீங்க யோசிச்சு பாருங்க, கபாலி படத்தை பத்தி சொன்னாரு,
ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்டேட்டடா இருக்காரு தம்பி. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், அடக்குனா அடங்குற ஆளா நீ, இழுத்ததும் பிரியிற நூலா நீ. நெருப்பு பறக்க வந்தாரு சூப்பர் ஸ்டாரு, ஒத்துக்கிறோம். மலேசியாவே கட்டி ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு டான் தான் கதாபாத்திரம். ஆனா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த கபாலி கூட நிம்மதி வேண்டும் என்று நினைத்த போது ஓடோடி சென்று தேடோடி சென்று நின்றது மனைவி குமுதவல்லியை நோக்கித்தான். யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? யோசிச்சு பார்க்கணும். இந்த கபாலி என்ன பண்ணுவாரு, அவங்க பொண்டாட்டியை 25 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்குற மாதிரி வச்சிருப்பான். பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாது, அந்த நாக்கு தழுதழுக்கும். இருந்தாலும் பொண்டாட்டியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாயை மூடிப்பாரு. அவங்க மனைவி சொல்லுவாங்க பாருங்க ஒரு பதில், செத்து தான் போயிருந்தேன் நீ என்னை வந்து பார்க்குற வரைக்கும் அப்படின்னு. இதுதாங்க அன்பு. சமீபத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு மாடியிலிருந்து ஒரு நாயை தூக்கி கீழே போட்டான். நாய் கீழே விழுந்து துடியோ துடின்னு துடிச்சுது. மனுஷனை வெட்டினாலே கேள்வி கேட்காத சில மொக்க பயலெல்லாம் என்ன பண்ணா, நாயை கீழே போட்டமேன்னு பதறி துடிச்சான். ஆனால் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? சே, ஒரு நாயை போய் மனசாட்சியே இல்லாம தூக்கி கீழே போட்டானே, கொஞ்சமாவது அன்பு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அன்பு தான் ஒரு மனிதனுக்கே அடையாளம். அடையாளத்தை இழந்ததுக்கு அப்புறம் நீ அதிகாரத்தில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? நடுவர் அவர்களே, ஒருத்தனோட பர்ஸை வச்சு எடை போட்டா அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன், ஒருத்தன் மனசை வச்சு எடை போட்டா அவன் தான் அன்புல இருக்கிறவன். எல்லாமே நான் தாண்டா எல்லாமே நான் தாண்டா அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவன், நாம தாண்டா எல்லாமே அப்படின்னு சொன்னா அவன் அன்புல இருக்கிறவன். நான் நீ அப்படின்னு பிரிச்சு பேசினா அவன் அதிகாரத்தில் இருக்கவன், நானும் நீயும் அப்படின்னு சொன்னா அவன் அன்புல இருக்கிறவன். ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் எப்பவுமே வந்து சொல்லுவான், ஹே மாப்பிள்ள, என் பொண்டாட்டி திருவள்ளுவரை விட பெரிய ஆள்றா. ஹே, திருவள்ளுவரை விட பெரிய ஆளா? எப்பட்றா? திருவள்ளுவராவது 133 அதிகாரம் தாண்டா பண்ணாரு, என் பொண்டாட்டி நினைச்சதுக்கெல்லாம் அதிகாரம் பண்றாடா. நடுவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன அந்த மிகப்பெரிய மகானே, அன்புக்காக அத்தனை திருக்குறள்கள் எழுதிய திருவள்ளுவரை இந்த அதிகாரம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? பாலித்தீன் கவர்ல கட்டி பார்க்ல படுக்க வச்சிருச்சு. இதே தேசத்துல தான். ஆனா இதை பார்த்து திருவள்ளுவர் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்ட என் மக்கள் கொதித்தெழுந்து அன்பு கொண்ட பொழுதுதான் அதற்கு செவி சாய்த்தது உத்தரகாண்ட் அரசாங்கம். யோசிவாகணுமா இல்லையா? அவர் பாட்டுக்கு பேசிடுறாரு. நடுவர் அவர்களே, தம்பி விக்னேஷ் வந்து பரபரப்பா அந்த ஹிட் வரலாறுகள்லாம் சொன்னாரு. எங்களுக்கு வரலாறு தெரியாத அன்புல இருக்கிறவங்களுக்கு. ஒரு முறை ஹிட்லர் போறாரு. ஹிட்லர் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரைப்பட கொட்டகையில் திரைப்படம் ஓடி முடிஞ்சதும் ஹிட்லரை பற்றி பெருமையாக பராக்கிரமங்கள், அவருடைய அதிகாரங்களை பற்றி எல்லாம் ஒரு சின்ன ஷார்ட் நியூஸ் ரீல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே அது ஓடும் போது என்ன பண்ணணும், அந்த தேட்டரில் இருக்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு சல்யூட் பண்ணணும் ஹிட்லருக்கு. அதுதான் முறை. ஹிட்லர் மாறு வேஷத்தில் போய் அந்த தேட்டரில் உட்காந்துருக்காரு. நியூஸ் ரீல் போடுறான். ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எழுந்திருச்சு நின்று சல்யூட் பண்ணுறான். ஹிட்லர் மட்டும் உட்காந்துருக்காரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் கூப்பிட்றான், ஐயா தம்பி ராசான், யாருன்னு தெரியல, தயவு செஞ்சு எழுந்திரிச்சு சல்யூட் பண்ணிடு ஹிட்லருக்கு. யோ போயா அப்படின்னு ஹிட்லர் சொல்றாரு. அவன் சொல்றான், இலே நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் அவனை நினைக்கிறேன், இவனுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணுமான்னு. சல்யூட் வைக்கலன்னா கொன்றுவான்டா நம்மள, அதுக்காக எழுந்திரிச்சு சல்யூட் வைடான்னா. இந்த அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் சந்தோஷம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு முறையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சிபியு பட்டன் கூட ஆன் பண்ணாத தெரியாதவெல்லாம் டீமில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு டீம் லீடர்னு போட்டு வச்சுருப்பாங்க. இவன் வேலை செய்யலைன்னா டீம் லீடர் பாதிக்கப்படுவான். டீம் லீடர் வேலை செய்யலைன்னு வச்சுங்க, இவங்களுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஹெட் பாதிக்கப்படுவான். அதிகாரத்தில் இருந்தால் எப்போவுமே ஆபத்து விக்னேஷ். என்ன இந்த தேசத்தில் முதல்ல அதிகாரம் அப்படின்றதே சரியா இல்லைங்க. 8000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கிட்டான் ஒருத்தவன். போய் இங்கிலாந்தில் உட்காந்துக்கிட்டான். என்னை இங்கிட்டு வந்து நீங்கள் எந்த விசாரணையாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றான். இந்திய அரசாங்கம் உடனடியாக அவனுடைய ரேஷன் கார்டை ரத்து பண்ணிடுச்சு. ஏன்னா நாளைக்கே அவன் சைக்கிளில் மண்ணெண்ணெய் கிணறு தூக்கிட்டு போயிட்டு எனக்கு மண்ணெண்ணெய் போடுங்கன்னு சொல்ல போகிறானா? இல்லை அவன் பிள்ளைகிட்ட ஒரு சாக்கு பையை கொடுத்து அரிசி வாங்கி வாடா மோனேன்னு அனுப்ப போகிறானா?
எதுவும் கிடையாது. 8000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கினவன ஒரு தளத்துல வச்சு அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை இன்னைய வரைக்கும் தண்டிக்காம இருக்கிறீங்களே. ஆனா யோசிச்சு பாருங்க, படிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஏழை மாணவன் 1,90,000 கடன் வாங்கி இருந்தான் மதுரையில். அவனை ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அவனை தற்கொலை வரைக்கும் தள்ளி விட்டீங்களே. நான் கேட்குறேன், இந்த கடனை வசூலிக்கிறதுக்காக பேங்க் ஒரு தனியார் அமைப்பு கொடுத்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, அந்த தனியார் அமைப்புக்கே பேங்க்ல 1,25,000 கோடி கடன் வச்சிருக்கிறான். அதிகாரம் எங்க சரியா செயல்படுது? அதனால எப்படிங்க நிம்மதி வரும்? நடுவர் அவர்களே, கணவன் மனைவி உறவு இருக்கே தெரியுமா, அந்த உறவை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அழகா சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாரு, அவர் காலில் அடிபட்டுருச்சுங்க. ஒரு பையன் என்ன பண்ணா, சார் என்ன சார் காலில் அடிபட்டுருச்சு, நீங்க பாட்டுக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கீங்க, வாங்க சார் அப்படின்னு மருந்து போட்டான். தம்பி விடுப்பா, வீட்டுக்கு போகணும், நேரமாச்சு. ஏன் சார் அடிப்பட்டதை விட வீட்டுக்கு என்ன சார் அவ்வளோ அவசரமாக போகணும்? என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அவளுக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு போகணும். சார் பொண்டாட்டி வீட்டில் சோறுலாம் ஆக்க மாட்டாங்களா சார் அப்படின்னா, இல்லைப்பா அவளுக்கு 5 வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் தான் அவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். சார் 5 வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களை தெரியுமா சார் அவங்களுக்கு? இல்லைப்பா 5 வருஷமா நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. என்ன சார் 5 வருஷமா பொண்டாட்டிக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு போய் இம்புட்டு பதறிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் சொன்னாருங்க, அழகா சொன்னார். 5 வருஷமா நான் தான் அவள் புருஷன்றது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் தான் என் பொண்டாட்டின்றது எனக்கு தெரியும் தம்பின்னு சொன்னார். இந்த அன்பில்தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம் வாழ்வில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புதான் இந்த உலகத்தை ஆளக்கூடியதுன்னு தனியவேல் ரொம்ப அருமையாக பேசினார். ஒரு மாணவனுடைய வெற்றி ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுலையோ மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்குவதிலேயோ இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் எவன் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மாணவன். என் பேரனை தூக்குறேன், வந்தோன்னே பலார்னு அடிக்கிறேன், ஏன்டா அடிக்கிறேன்னு திருப்பி அவனை அடிக்கிறதா? என்னடா நான் அசந்து போய் வந்திருக்கேன் அடிக்கிற அப்படின்னா திருப்பி அடிப்பேன், 2 கையிலையும் அடிப்பேன், கண்ணை போட்டு அப்படியே திருகுறேன், நான் இன்னொரு கண்ணை காட்டுவேன், திருகு அடிப்பேன், திரும்ப அடிப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவனை அடிக்க 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 10 தடவை முகத்தை காட்டுங்க, கொஞ்ச நேரம் இப்படியே பார்ப்பேன், ரொம்ப நல்லவனாக இருக்கான் இந்த ஆள், இனிமேல் நம்ம அடிக்கக்கூடாதுடா அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். காரணம், அவனை நான் திருப்பி அடித்தேன்னா அவனுக்கு என்ன வரும்னா, நம்ம அடித்தோம்னா நம்மளை அடிப்பாங்க அப்படின்னு அந்த முரட்டு குணம் வந்துடும். அந்த பேரனை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 10 தடவை கன்னத்தை திருப்பி திருப்பி காட்டி நான் பணிஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்குங்க, அவன் மிகப்பெரிய ஒரு யாரையும் அடிக்கக்கூடாது என்ன அந்த குழந்தையிலேயே அவன் மனசில் பதிய வைப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம் அன்பு தான். அருமையாக பேசினார். இனி அதுக்கு பதில் சொல்லணும். அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு பெண் இன்றைக்கி ரொம்ப அவசியம். அது அதிகாரமிக்கவர்கள் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு அஞ்சலி வருகிறார். உலகமெங்கும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான தலைப்பு, இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தலைப்பு. இன்றைய சுதந்திர நாட்டில் நிம்மதியாக இருப்பவர்கள் அன்பு மிக்கவர்களா அதிகாரமிக்கவர்களா? நடுவர் அவர்களே, சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலும் சரி, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் சரி, நம்ம கிட்ட அன்பு அப்படின்ற விஷயம் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட இல்லை. அது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் இந்திய நாட்டிலே அப்போது நமக்கு அதிகாரம் இல்லை. ஆங்கிலேயன் அன்னைக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தான். காரணம், அவன்கிட்ட அதிகாரம் இருந்தது. நம்மிடம் அதிகாரம் வந்த பிறகுதான் அன்பு நாடாக இருந்த இந்தியா மகிழ்ச்சி தேசமாக மாறியது, நிம்மதியான தேசமாக மாறியது. இன்னைக்கு எல்லா இடத்திலுமே அதிகாரம் இருக்கு. இப்ப பொண்ணு பார்க்க போறோங்க, அங்க கூட மாப்பிள்ளை போய் அதிகாரம் பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன். மாப்பிள்ளை போய் ஜம்முன்னு உட்காருவார். போயிட்டு போனோன்னு என்ன கேட்பாரு? அவர் ஆளு கட்டக்கரேல்னு இருப்பார். அவர் கேட்பாரு, எனக்கு டிகிரி முடிச்ச பொண்ணா, செகப்பா சிலையா பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அப்ப என்ன மாதிரி கருப்பா கலையா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எப்ப கல்யாணம் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இவரு பொண்ணு பார்த்துட்டு போவார், அவரோட ஃப்ரெண்டு கேட்பார், என்னம்மா நீ காலம் தெரியாம பேசிட்டு இருக்க,
உலகத்தினுடைய மிகப்பெரிய பேர் அழகி என்று சொல்லப்பட்ட கிளியோபாட்ராவே மிகப்பெரிய கருப்பு அழகி தான். உலக மன்னர்கள் பூரா மயங்கி கிடந்தது கிளியோபாட்ராங்கிற கருப்பு அழகிட்ட தான். அழகு கருப்புலையும் சிவப்புலையும் இல்லைம்மா, மனசில் தான் இருக்குது. அதனால் கவலையே படாத, கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உன்னைய ரசிக்கிறதுக்குன்னே கண்டிப்பாக ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பான். நடுவர் அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. நான் போட்ட பிட்டை எனக்கேவா? நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை. இவன் பொண்ணு பார்த்துட்டு போகிறான். அவனுடைய நண்பன் கேட்குறான், மச்சான் நேற்று பொண்ணு பார்க்க போனல்ல, சூப்பராக ஆஃபரான்னு கேட்குறான். என்னடா சூப்பர் ஆஃபர் என்ற எனக்கு ஒன்றுமே புரியல. நீ பார்க்க போனல்ல பொண்ணு, அது சிகப்பா சிலையாக இருந்தால் அது சூப்பர், அந்த பொண்ணுக்கு கருப்பாக கலையாக ஒரு தங்கச்சி இருந்தால் அதுதான் உனக்கு ஆஃபர் அப்படின்றாங்கய்யா. இன்னைக்கு அதிகாரம் இப்படி போயிடுச்சு. சரி, இப்படி தான் இருக்கே, குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா குடும்ப தலைவர் பண்ணுற அதிகாரம் மாதிரி யாருமே பண்ண முடியாது. சொல்லுவார் பாருங்க, ஏய் துண்டு எடுத்துட்டு வாடி, ஏய் காஃபி எடுத்துட்டு வாடி, ஏய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வாடி, டீன்னு போட்டு கூப்பிட்றீங்களே, என்னைக்காச்சும் மனைவி இந்தாடா காஃபின்னு கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? அம்மா, எங்கள் அதிகாரம் பூரா வீட்டுக்குள்ளே மட்டும்தாம்மா, வெளியில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வெளியில் ஒன்றும் பண்ண முடியாததை பூரா வீட்டில் வந்து தான் அப்படி அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து நாங்கள் பெரிய அதிகாரம் மிக்கவர்கள் நினச்சிடாது. இன்னைக்கு நான் அன்பு தேவையில்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அரசியல்வாதிகளிலிருந்து ஆன்மீகவாதிகளுக்கும் அன்பு தேவை. ஆனால் அன்பை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் 2 நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு 2 வேளை வயிறார சாப்பாடு போட முடியும். ஒரு குழந்தைக்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க முடியும். மிஞ்சி போனால் கபாலி படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும் அன்பு இருந்தால். ஆனால் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் இருக்கும் நடுவர் அவர்களே. ஏன்னா அதிகாரம் அப்படின்றது பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலை தான். சிக்மண்ட் ஃப்ராய்ட் தியரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உளவியல் சார்ந்த ஒரு பொறுப்பை கை கொண்டு இருப்பவர்கள் தான் இயல்பாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிகாரம் இருக்கிறவங்க தான் நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சாதிகள் இல்லை, வேற்றுமை இல்லை என்பதற்காகத்தான் நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார்கள். எல்லா சாதி மக்களும் நம்முடைய ஐயா மீது அன்பு வைத்தார்கள். ஐயர், தலித், வன்னியர் எல்லா சாதி மக்களும் ஐயா மீது அன்பு வைத்தார்கள். ஐயாவும் அவர் மீது அன்பு வைத்தார். ஆனால் அன்பு மட்டும் வைத்திருந்தால் சமத்துவபுரம் உருவாகி இருக்குமா? ஐயா அதிகாரத்தை பயன்படுத்தி சமத்துவபுரத்தை நடைமுறைப்படுத்தியதால் இன்றைக்கு சாதிகள் இல்லை. ஏன் சமத்துவபுரம் மட்டும் கிடையாது, இன்றைக்கு விவசாயினுடைய துயரத்தை ஒரு தலைவர் துடைத்தெறிந்தார் என்று சொன்னால் அதுவும் நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா மட்டும்தான். கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பார், அன்பு அதிகாரம்னா என்ன, ஒரு பதவி அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதிகாரம் இல்லைங்களா? ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருக்கானோ அதை வச்சு தான் அவனுக்கு மதிப்பும் சரி, நிம்மதியும் சரி, மகிழ்ச்சியும் சரி. அதனால தான் ஒரு பாடல் அழகா சொன்னார், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. என்ன பாட்டு பாருங்க. அதிலே கண்ணதாசன் இன்னொரு அற்புதமான வரியை சொல்லியிருக்காரு தெரியுமா? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், துணை போலே இருவேரும் உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் பிரிவு என்பது அது அர்த்தம் உள்ளது, அது இறைவன் சொன்னது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது.
இதை ஒரு நடிகர் பாடுறதை விட நானே வந்து படத்தில் பாடுவேன்னு சொல்லி கண்ணதாசன் பிடிவாதம் பண்ணி கண்ணதாசனே மேடையில் தோன்றிய பாடிய பாடல் இது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. நடுவர் அவர்களே, ஒரு சிறு உயிரிடத்திலே கூட அதிகாரம் இருந்தால்தான் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்ன விஷயம் அது. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? காலையில எழுந்தா காப்பி, எழுந்துக்கலன்னா பால், அவ்வளோதான் வாழ்க்கை. என்னம்மா ஒரு பிறப்பையும் இறப்பையும் 2 பானத்தில் முடிச்சிட்டியா நீ? காலையில் காப்பி, முடிஞ்சா பால். அடே அப்பா, என்கிட்ட ஒரு பையன் கேட்டான் பாருங்க, சார் வாழ்க்கை தொடங்குற அந்த முதல் இரவுக்கும் வாழ்க்கை முடிய போகிற அந்த இரவுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, இது திருமணம்டா, அது இறப்புடான்னு. கிடையாது சார், இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி சார் உலகம் முழுதும் போனீங்கன்னா என்னடான்னு கேட்டேன். அவன் சொல்கிறேன், அந்த முதல்ல நம்ம திருமணம் முடிக்கிறப்ப பாருங்கள் சார், பூவு கீழே இருக்கும் சார், நம்ம மேலே இருப்போம் சார். அந்த கடைசி இரவில் நம்ம கீழே இருப்போம் சார், பூவு மேலே இருக்கும் சார். இந்த தத்துவத்தை உலகத்தில் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? அசந்துட்டேன் நான். எந்த அறிஞனும் கண்டுபிடிக்க முடியாத எப்புட்றா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு. அதிகாரம் இருக்கிற இடத்திலே தான் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எனவே சுதந்திரமாய் நாம் இருக்கவே இன்னுயிர் பரிசளித்து வாங்கி கொடுத்த மூவர்ண கொடியை சுதந்திரமாய் பறக்கவிட இன்னும் தேவைப்படுகிறது நமக்கு 3 அடுக்கு பாதுகாப்பும் அதிகாரமும் என்று சொல்லி, இன்றைய சுதந்திர நாட்டிலே நிம்மதியாக இருப்பவர்கள் அதிகாரமிக்கவர்களே, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆஹா, பல விஷயங்களை அதிகாரத்தினால் தான் திருத்த முடியும்னு அஞ்சலி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பழமுதிர் சோலை, பரபரப்பான வியாபாரம் நடக்கிற இடம். அங்கே திடீர்னு ஒரு பெரியவர் உள்ளே நுழைஞ்சார். வந்து அவர் பாட்டுக்கு ஆப்பிள் பழம்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். டக்குன்னு வெளியே போயிட்டார். என்னடா வந்தார் போயிட்டாருன்ட்டு 2-3 தடவை 3 நாளும் அதே மாதிரியே பண்ணியிருக்காரு. 4ஆவது நாள் அவர் வெளியே போகிறப்ப, என்னையா வந்துட்டு நீயா போய்கிட்டு இருக்க என்ன அப்படின்னா, கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருந்தார். அந்த பையில் ஒரே ஒரு ஆப்பிளை மட்டும் எடுத்து போட்டு யாருக்கு இந்த 3 நாள் இதே வேலையை தான் பார்த்துருக்காரு. ஏயா பெரிய மனுஷனா நீயே, ஒரு ஆப்பிளை போய் திருடுறிய, அறிவு இருக்கா உனக்கு? சுற்றிட்டான் எல்லாம். சுற்றி அவரை போட்டு அவமானப்படுத்தி அவர் அப்படியே பசிக்கு எடுத்தனப்பா மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்ட்டு திருப்பி ஆப்பிளை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சு. நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. 3 பேர் யூனிஃபார்மோடு இறங்கினாங்க. வரிசையாக எல்லா பழத்துலேயும் 5 எடுத்து ஒரு பைய உள்ளே போயிடுச்சு. திருப்பி இன்னொரு பழத்தில் 3 எடுத்து ஒரு பைய கிரேடு வாரியாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பழமாக எடுத்து ஒரு பைய 3 போட்டு எவ்வளோ ஆச்சு? ஐயா வேணாம் ஐயா, ஐயா போயிட்டு வாங்க ஐயா. யார்? பழக்கடை ஓனரு. அப்போ அதை பார்க்குறவன் நினைக்கிறேன், பசிக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்தவனை கூட்டமே சேர்ந்து அவமானப்படுத்தினீங்களேடா. இந்த 3 பேர் என்னடா பண்ணாங்க? இப்போ என்னடா பண்ணாங்க? எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்ல ஒரு குரூப் இருக்குது. ரோட்டில் வடை விற்கிறவங்கிட்ட 5 வடை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். திராட்சைப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கிற கிளவிக்கிட்ட ஒரு 1/4 கிலோ கொடு அப்படின்ட்டு அது வாட்டு வாங்கி வச்சுட்டு போகிறேன். அந்த கிளவி வெயிலில் உட்காந்துட்டு, என்னைக்கு தான் காசு கொடுப்பியோ, அம்பிட்டு காசையும் இழந்துட்டு நீ நிற்கிற காலம் வரப்போகுதுராட்டே அப்படிங்கிற அந்த கிளவி. நான் எல்லாரையும் சொல்ல, இப்படி ஒரு குரூப் இருக்குது. யார் இதுகளையெல்லாம் கண்டிக்கிறது? அதிகாரம் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க அஞ்சலி. அருமையான, அதுவும் கவிஞர்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும்னாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு காதலின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. 2 டைப்பாக படிச்சிருக்காங்க. முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. அமைதியாக படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
முன்னாள் காதலி முன்னாள் காதலி உன் பொய்கள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தேன். முன்னாள் காதலி முன்னாள் காதலி உண்மை கசக்கும் நிலையில் மயக்கம் தெளிந்தேன். எவனாவது ஒரு லவ்வர்கிட்ட இப்படி பாடின அந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகும்? உண்மை நிறுத்தியா இல்லையா? பாராட்டுறியா? என்னையா அது பாட்டுனா சாப்பிட்டா இருக்க வேணாமா? இன்னைக்கு இப்படி பாடினா தான் அதுக்கு பேர் பாட்டுன்னு ஆகிப்போச்சு. அதில் கூட அதிகாரம். அதுக்கு பதில் சொல்லணும். அஞ்சலிக்கு பதில் சொல்ல பூரணக்கலா உங்களுடைய கரவொலியோடு அன்பு மிக்கவர்களே அப்படிங்கிற அணியில் பேச வருகிறார். நடுவர் அவர்களே எதிரணியில் வந்தாங்க. அதிகாரம் தான் பெருசுன்னு ரொம்ப அதிகாரமாக பேசிட்டு போயிட்டாங்க. நடுவர்களே நான் சொல்கிறேன், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது, அதிகாரத்தை கொண்டு வந்தது நம் நாட்டிற்குள், மகிழ்ச்சியும் நிம்மதியும் இழந்தோம். காந்தி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்தார்கள், அன்பை கொடுத்தார்கள் நம் நாட்டிற்கு, சுதந்திரம் எனும் நிம்மதியை பெற்றோமா இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு லட்சுமிங்கிறவங்க செல்வத்திற்கு அதிபதி. செல்வத்திற்கு அதிபதியாம் லட்சுமி இல்லை ரூபாய் நோட்டுகளில், அரை நிர்வாண பக்கிரியாம் காந்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பு தான். நடுவர் அவர்களே இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா போடுறாங்க. நீங்க அன்பான ஆசிரியரா இருப்பீங்களா இல்லை அதிகாரமான ஆசிரியரா இருப்பீங்களா? ரொம்ப அன்பாக இருந்தால் எல்லா பேரும் பெயிலாக போயிடுறாங்கம்மா. கொஞ்சமாவது கண்டிக்கணும், அப்போ தான் வாத்தியாரை மதிக்கிறாங்க. சரி நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, என்னை போல ஒரு அமைதியான அன்பான ஒரு மாணவி இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு டவுட்டு கேட்குறேன், நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப அறிவாளி, ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, நான் மாணவர். ஒன்றுமே தெரியாத எனக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறீங்க, எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் பேப்பர் எடுத்துக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்க? ஆனால் ஒரு அன்பான ஆசிரியரை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. நீங்கள் நடுவர் அவர்களே, நீங்கள் அன்பா அந்த பையனுக்கு பதில் சொன்னீங்கன்னா ஓகே. நீங்கள் அதிகாரமாக பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா கேள்வி கேட்குற, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு அடிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் பத்திரிகையில் என்ன தெரியுமா வரும்? பள்ளிக்கூட மாணவனை பிறம்பால் அடித்த திண்டுக்கல் ஐ பட்டிமன்ற நியோனி இன்று ஐயையோ என்று முழித்து கொண்டிருக்கிறார்னு வரும். நீ பேப்பர் நியூஸ் சரியாக வாசிக்கிறதில்ல போல இருக்கு. மாணவனை பிறம்பால் அடித்த ஆசிரியர் லாக்கப்பில் அடைப்பு. அன்றாயரோட உட்கார வச்சுருக்காங்க ஒரு வாத்தியாரை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏசி கார் வாங்குறீங்க, உங்களுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் உபயோகப்படுத்தி ஒரு ஏசி கார் வாங்குறீங்க. அந்த அதிகாரியால் ஏசி காரில் உட்கார முடியுமா? அதிக நேரம் நிம்மதியாக இருக்க முடியுமா? யார் தெரியுமா அந்த ஏசி காரில் அனுபவிக்கிறது? அவரோட டிரைவர். எப்பவும் அவன் தான் ஏசி காரில் எஃப்எம் போட்டு ஜாலியாக இருப்பான். இதுதான் உண்மை. உங்களுடைய அதிகாரியாக இருக்கிற முதலாளியை விட தொழிலாளி அன்பாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். முதலாளியுடைய தூக்கம் களைந்தது தொழிலாளியின் குரட்டை சத்தத்தை கேட்டு. இது உண்மையான விஷயம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே தூங்காமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தொழிலாளியா இருக்கிறவன், எந்த அதிகாரமும் இல்லாத அன்பா இருக்கிறவன் கீழே படுத்த உடனே தூங்கிடுறான். அதுதான் சார் வரும், அந்த நிம்மதி தான் சார் எங்களுடைய அன்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனோடனே உங்கள் மனைவியை கூட்டி, ஏம்மா சாப்பாடு போடுமா சீக்கிரம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாப்பாடு வருமா, பிளேட்டு காற்றுல பறந்து வருமா? பல குடும்ப ரகசியங்களை இப்படி பொது இடத்துல எல்லாம் கேட்கப்படாதுமா. அது இடம் பொருள் ஏவலை பொறுத்து வரும் ஏதாவது. அதனால தான் நடுவர்களே, இதுவே அன்பா, நீ நேற்று வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அதே மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பா பரிமாறவும் செய்வாங்க. அன்பு என்பது என்றுமே வாழ வைத்து கொண்டு தான் இருக்கும் நடுவர்களே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு டாம் அண்ட் ஜெர்ரி கூடயும் சோட்டா பீம் கூடயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டில் அவங்க அப்பா தன்னுடைய குழந்தைக்கு விதவிதமான பொம்மைகளை எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் எல்லாத்தையும் தீயில போட்டு எரிச்சிட்றான். அவருக்கு கோவம் வந்துடுது. என்னடா நீ இப்படி பண்ணுற, உனக்கு எவ்வளோ காஸ்ட்லியான பொம்மைகளை எல்லாம் வாங்கி தர, நீ தீயில போட்டு எரிக்கிறியே, உனக்கெல்லாம் எதிர்த்த வீட்டில் இருக்கிற முனுசாமி மாதிரி இருக்கணும்டா, அவங்க அப்பா ஏதாவது பொம்மை வாங்கி தராரா அப்படின்னா. உடனே அவர் அந்த பையன் சொல்கிறான், அப்பா பொம்மை வாங்கி தர உன்னை எனக்கு பிடிக்கலப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனுக்காக பொம்மையாகவே மாறி அவனை எல்லாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு சுற்றுறாருப்பா. அப்படிப்பட்ட அப்பா தான்ப்பா எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறான். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட உண்மையாகவே பொம்மையாக மாறுகிற அப்பாவை தான் பிடிக்கிறது.
அப்படிப்பட்ட அப்பாக்கள் தான் வேணும் நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லை, கோயில்கள் எல்லாம் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட நிலையில் உண்டியலை மட்டும் ஏன் எடுக்க மறந்து விட்டது இந்த சமுதாயம்? எல்கேஜி படிக்கிறவனுக்கு 1,00,000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. உங்களுடைய அதிகாரம் அவர்கள் மீது பணத்தை திணித்து அந்த குழந்தைகளை எல்லாம் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு 2 கையை ஆட்டிட்டு பேசுற அந்த சுகம், யூனிஃபார்மையும் டையையும் மாட்டிட்டு ஸ்கூல் பஸ்ல ஏசுற அந்த குழந்தைகளுக்கு தெரிவது கிடையாது நடுவர் அவர்களே. அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற காதல் தோல்வி கூட அன்பை மையப்படுத்தி தாங்க இருக்கு. அன்பாக இருந்தால் காதல் கல்யாணங்களில் முடிகிறது. அதே காதல் ஒரு அதிகாரமாக மாறுச்சுன்னா என்ன தெரியுங்களா? அது ஆசிட் வீச்சுகளும் அறிவாள் வீச்சுகளும் தான் நடக்குது. அதனாலதான் சொல்றோம், அதிகாரம் வேண்டாம், அன்பு மட்டும் போதும் அப்படின்னு. நம்ம அம்மா மிஞ்சின ஒரு அழகான தெய்வம் யாருமே கிடையாதுங்க. நமக்கு காய்ச்சல் வந்தா தொட்டு பார்க்குற அவருடைய கைகள் தான் முதல் தெர்மோமீட்டர். அவளை மிஞ்சி ஒரு மருத்துவமும் விஞ்ஞானமும் கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா நம்ம மீது அன்பாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். அதிகாரமாக இருந்தால் நமக்கெல்லாம் பிடிக்குமா? பிடிக்காத நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அப்போது அந்த இருக்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆசிரியர்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதில் சாந்தி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எல்லா குழந்தையும் தூக்கி தூக்கி விடுறாங்க. அது கடலில் மூழ்க போகிற தண்ணியில் மூழ்கிடும் அந்த வேன். அந்த நிலைமையில் கடைசியாக ஒரே ஒரு குழந்தையை மட்டும் கை மீது தூக்கி கொண்டு நிற்கிறாங்க. அந்த குழந்தையோட உயிர் தப்பியது, ஆனால் அந்த ஆசிரியர் இறந்து விட்டார். அதை பார்த்து நம்முடைய கவிஞர் வாலி அழகாக சொல்லுகிறார், எல்லோரும் முழுகாமல் தான் தாயானார்கள், சாந்தி நீ மட்டும்தான் மூழ்கி தாயானாய் அப்படிங்கிறார். நடுவர்களே, ஒன்றும் இல்லை, நீங்களாம் அதிகாரம் அதிகாரம்னு பேசிட்டு இருக்கீங்களே. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அன்பான மனிதர் காந்தி, அவருடைய அன்பு ஒரு அதிகாரத்தையே நிலை கொய்த செய்தது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அவர் வந்து ஸ்குவாஷ் சிறையில் வந்து அடைப்பட்டு கிடக்கிற பொழுது அது ரிலீஸ் ஆகி வர சமயத்தில் அந்த அதிகாரிக்கு ஒரு காலனியை வந்து பரிசு அளிக்கிறாரு. அந்த அதிகாரி பார்த்துட்டு இதை எப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னோடனே, சிறையில் இருக்கிற கொஞ்சம் டைமில் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. உடனே அதை காலில் போட்டுட்டு, இது என்னுடைய அளவு கரெக்டாக இருக்கே, உங்களுக்கு எப்படி இந்த அளவு தெரிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்முடைய காந்தி சொல்லுகிறார், முதல் நாள் என்னை சிறையில் அடிக்கும் போது நீங்கள் உங்களுடைய பூட்ஸ் காலால் என்னுடைய மாரை எட்டி உதைத்தீர்களே, அந்த அளவை வைத்து இந்த காலனியை செய்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ காந்தியுடைய ஒரு அன்பு என்பது அந்த அதிகாரத்தையே நிலைக்குலைய செய்ததுன்னு சொன்னா, எங்களுடைய அன்பை மிஞ்சிய வேற எதுவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க. கிரெடிட் கார்டை வைத்திருப்பவர்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ரேஷன் கார்டே இல்லாத ஏழைகள் தான் இன்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூர்ணகலா அன்பினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்புரை சொல்கிறது கூட அன்பாக சொன்னால் தான் அந்த வரவேற்புரை கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு வரவேற்புரை சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்கிறேன். அப்படின்னா தான் உட்காந்துருப்பேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வருக வருகவென்று அப்படின்னா, டேய் என்னடா அது அக்கருமா அருவாள் எடுத்து வெட்டுற மாதிரிலடா இருக்குது பேச்சு. அதையே தான் சொல்கிறேன். ஆனால் அந்த குரலில் கூட ஒரு அன்பு கலந்திருந்தால் தான் அந்த குரலுக்கு அழகு. இனி அதிகாரத்தை நிறைவு செய்ய வருகிறார் நம்ம மதுரை சங்கர். உங்களுடைய கரவொலியோடு அதிகாரம் என்ற அணி நிறைவடைய போகிறது. என் அன்பிற்குரிய சகோதரர் தணிகவேல் வந்தார். அவருக்கு ஒன்றை மட்டும் முதல்ல நான் ஒரு அறிவுரையாக சொல்ல விருப்பப்படுறேன். திரும்ப நீங்கள் தான் வந்துட்டீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப பலம் பொருந்திய அதிகாரத்தோடு ஒரு எதிரணி அமர்ந்திருக்கிறது. அந்த நினைப்பு எப்பவுமே மனசில் இருக்கட்டும். ஒன்றும் செய்ய முடியாது. பஜனை, வில்லுப்பாட்டு, இந்த பழைய புராணம் அதெல்லாம் பாடவே முடியாது. இல்லை, என்னமோ நாங்கள்லாம் பாசமே இல்லாதவங்க மாதிரியும். நானும் பாசமாக தான் இருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு காய்ச்ச, சரி ரொம்ப பாசத்தோடு பார்க்க போகலாமேன்னு பார்க்க போனேன். உடம்பை தொட்டு பார்த்தா அவ்வளவு சூடு.
நான் கேட்டேன் என்னடா இப்படி கொதிக்குதுடான்னு. அவன் சொன்னான் பாருங்க, நெருப்புடா கபாலிடான்னா. அந்த டயலாக் ரஜினி சார் பேசினா நல்லா இருக்கு. நெருப்புடா, நெருங்குன்னா முடிக்குமா அப்படின்னு அப்படி பேசி அப்படி வர்றாரு, சூப்பராக இருக்கு. ஆனால் அதை எங்கெங்கே பேசுகிறான்னு தெரியுமா? இப்போ வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு, ஒருத்தன் பாட்டு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னு கத்த வேண்டியதானே, நெருப்புடா அப்படின்னு இருக்கான். காலையில் பார்த்தா 6 வீடு எரிஞ்சு கிடக்குது. பொசுக்குடா அப்படின்னா வீட்டை விட்டு சொன்னவனை பொசுக்கி விட்டாங்க. உன்னையால் 6 வீடு எரிஞ்சு போச்சுடான்ட்டு. இன்னொருத்தன் தண்ணியை போட்டு சீரட்டு குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு எதிர்த்தாப்பில் இருக்க ஒருத்தனுக்கு சூடு வச்சு விட்டான். நெருப்புடா பொசுக்குடான் இருக்கான். பார்த்தான் செருப்புடான்னா வெளுப்பமுடான்ட்டான். படத்தில் ரஜினி பேசினா நல்லா இருக்கேன், அதை போய் ஒருத்தனுக்கு சூடு வச்சுவிட்டு நெருப்புடான்னா இதெல்லாம் ஏத்தம்ல. இல்லை, பாசத்தோடு பார்க்க போனால் எவ்வளவு எகத்தளமாக பதில் வருது இன்னைக்கு. அன்போடு இருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் வந்தாங்க என்னுடைய அனுபவி சகோதரி பூரணகலா. அவங்க வந்து சொன்னாங்க, ஆஹா காதல் எவ்வளவு பெருசு, காதல் மாதிரி இந்த நாட்டில் உண்டா, என்ன ஏது, எவ்வளவு அன்பு. இல்லை, நான் கேட்கிறேன், இந்த நாட்டிற்கு தாஜ்மஹால் என்கிற ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் கிடைச்சது. எப்போ தெரியுமா கிடைச்சது? இந்த மண்ணிலே என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு ஷாஜகானுக்கு அதிகாரம் இருந்த பொழுதுதான் இந்த நாட்டில் தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜகான். என்ன பேசுறீங்க? அதிகாரம் தான் சார் மகிழ்ச்சியை தரும். இல்லை, வாழ்க்கைனா என்ன? தினமும் 3 வேளை சாப்பிட்றது, நைட்டு தூங்குறது, காலையில் எந்திரிச்சிடுறது, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சா அவங்க சொல்லுகிற அந்த அன்பு மட்டும் போதும். ஆனால் எது வாழ்க்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். எதுக்கு உழைக்கிறோம்? இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் என்பதற்காக உழைக்கிறோம். எப்போ இந்த சமூகத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? நம்ம கையில் ஒரு அதிகாரம் இருக்கிற பொழுதுதான் இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நடுவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அன்பானவராக இருக்கிறாரு, அதை இல்லாமல் கூட போறாரு. அவர் எப்படி இருந்தா என்ன? இப்படி ஒரு நடுவராக இவர் இருந்திருந்தாருன்னா இப்படி வகுத்தரிச்ச சங்கரு அன்பாக இருக்கவங்கள பார்த்து இப்போ எல்லாம் மண்ணை வாரி தூத்தத்தான் செய்வாங்க. அதே மண் பூமழையாக மாறுவதற்கு வெகு தொலைவில் இல்லை. பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே குறுக்க வந்தா எப்படி? இல்லை, அவர் அன்போட இருக்கிறாரு, இல்லை அது வேற விஷயம். அப்படி ஒரு மனிதரை இந்த உலகத்திற்கு அடையாளம் தெரியாது. ஆனால் உலக புகழ், கலைமாமணி, நகைச்சுவை தென்றல், இந்த பட்டங்கள் எல்லாம் ஒருங்கே பெற்று நடுவர் என்கிற அதிகாரம் என்றைக்கு அவர் கையிலே வந்ததோ அன்றைக்கு தான் இந்த உலகத்திற்கு அவரை அடையாளம் தெரிஞ்சது. இப்போ நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, 26 ஆண்டுகளமாக அவர் நடுவராக இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நடுவர் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலையா, இதில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு அவர் சொல்லட்டும். நான் இப்பயே தலைப்பை மாற்றி பேசுகிறேன். சங்கரு, நடுவர் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு விவரம் உனக்கு நான் சொல்கிறேன். உலக புகழ், நகைச்சுவை தென்றல், கலை மாமணி, இதெல்லாம் நோட்டீஸோடு சரி. வீட்டில் என்னைக்காவது யாராவது அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்களா? நகைச்சுவை தென்றல் அவர்களே சாப்பாடு போடட்டா, கலைமாமணி அவர்களே இட்லி எடுத்து வைக்கட்டா, உலக புகழ் பெற்றவரை குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கட்டா, அதை ஏன் கேட்குற நீ வேற? மேஜையில் இட்லி இருக்கேன், அவ்வளோதான், நோட்டீஸோட சரி. ஆக மொத்தத்தில் அதிகாரம் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சி தான். நடுவருக்கு மேடையில் அதிகாரம், எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் அதிகாரம், அவ்வளவுதான். இல்லை, என்ன இன்னைக்கு நாட்டில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்க மாட்டான் சார். போன தடவை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுறேன். ஏறி உட்கார்ந்தா எனக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஆள் உட்கார்ந்தாரு. நான் அவரை மேலே இங்களையும் பார்த்துட்டு, சார் மதுரையா அப்படின்னேன். அவர் என்ன இப்போ மேலே இங்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. சரி, நானும் விட்டுட்டேன். வண்டி தாம்பரம் வரைக்கும் வந்தது. தாம்பரத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் பையிலிருந்து ஒரு பெரிய மிச்சர் பொட்டணத்தை வெளியில் எடுத்தார். எடுத்து மடியில் வச்சுட்டு விழுப்புரம் வர்ற வரைக்கும் விடாமல் தின்னுக்கிட்டே வந்தார். பூராத்தையும் தின்னு முடிச்சுட்டு பேப்பரை எடுத்து வாயை தொடச்சி ஜன்னல் வழியாக பேப்பரை எரிஞ்சிட்டு இப்போ அவர் பேசுகிறாரு. என்ன சார் மதுரையா அப்படின்னாரு. நான் இப்படியே மேலே இங்கே இப்போ நான் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், நான் மதுரைக்கெல்லாம் போகல, மலேசியா போக வேண்டியவன், ஃப்ளைட்டுன்னு நினச்சி தெரியாமல் இந்த ட்ரெயினில் ஏறிட்டேன்.
இல்லை என்ன நினைப்புனா அந்த ஆளுக்கு, இந்த மிச்சரில் இவன் எங்கே பங்கு கேட்டுருவானோன்னு கடைசி வரைக்கும் அந்த ஆள் என்கிட்ட பேசலை. அந்த ஆள் நடந்துக்கிறது ஒரு அர்த்தத்தோடு தான் இருந்திருக்காரு. நீ அந்த ஆள் மிச்சர் திங்கிறத அப்படி பார்த்துருக்க நீ. அவர் கூடயே இப்படி வாயை கொண்டு போயிட்டே இருந்தால் அவரும் தான் இப்படித்தான் திம்பார். சில பேர் வேர்க்கெல்லாம் வாங்கி பஸ்ஸில் தின்னுட்டு இருப்பாங்க. சில பேர் இருந்தா அவன் வேர்க்கலை வெளியே கொட்டிட்டான், இவனை வச்சுக்கிட்டு திங்கவே முடியாதுடான்ட்டு. நீ ஏதோ ஒரு லுக்கு விட்டுருக்க, அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் வேற நடுவில் ஒரு மிச்சருக்கு கூட நான் பெற மாட்டேன், ஏதோ நான் அதை பிடிங்கிட்டு போகிற மாதிரி பார்க்குறேன். நாட்டில் இன்னைக்கு பேசவே மாட்டான். அன்பு இருக்கிற ஆளுக்கு தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. இன்னைக்கு அன்பாக இருக்கிறவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நாள் மட்டும் ஆயுள் இருக்கிற அந்த பூவை கூட பறித்து அந்த கடவுளுக்கு படைத்து எனக்கு பல நாள் ஆயுள் தா இறைவா என்று கேட்டுகிற கூட்டம் தான் இந்த அன்பு நிறைந்த கூட்டம். ஆனால் அதிகாரமிக்க கூட்டத்தினுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பூ அந்த செடியிலேயே இருக்கட்டும், அது விதையாகி பின்பு கனியாகி பின்பு காயாகி அதே அந்த விதை மீண்டும் மண்ணுக்குள் போய் அந்த பூவிற்கு மீண்டும் செடி என்கிற ஒரு அதிகாரம் கிடைக்கட்டும் என்று அதிகாரம் உள்ளவன் மட்டும்தான் சிந்திப்பானே தவிர அன்பு உள்ளவர்களிடத்திலே அந்த சிந்தனை இருக்காது. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு, என்ன மரியாதை இருக்கு இந்த குடும்பத்தில்? ஒரு பையன் ரொம்ப அழகா ஒரு நாய் வளர்த்தான். இந்த நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தவன் அன்னைக்கு காலைல கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். இவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த நாய் செத்து போச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிங்க வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பயந்துக்கிட்டே மெதுவாக சொன்னான். அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல, விளையாட போயிட்டான். விளையாண்டுட்டு திரும்ப வந்தோடனே அம்மா நாய் எங்கம்மா அப்படின்னா. அம்மா சொன்னா அதான் சாயங்காலமே சொன்னலடா நாய் செத்து போச்சுன்னு அப்படின்னு. திடீர்னு தரையில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். கோபம் வந்துருச்சு. சட்டையை பிடிச்சி தூக்கேண்டா, டேய் சாயங்காலமே நாய் செத்து போச்சுன்னு சொன்னேன், ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் விளையாட போயிட்டு இப்போ வந்து என்னடா அழுகிறேன்னா. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, சாயங்காலம் ஆயா செத்து போச்சுன்னு தானே சொன்னேன், நாய் செத்து போச்சுன்னு சொன்னியாங்கிறான். அவனுக்கு நாயை விட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்ன இன்னைக்கு மகிழ்ச்சி குடும்பத்தில், என்ன அன்பு இருக்குது, இல்லை இந்த அன்பு இருக்கிற ஆளுகளால் என்ன மகிழ்ச்சி இருக்குது சிந்திச்சு பார்க்கணும். கடந்த ஜூலை மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது, அதுவும் இங்கே இல்லை, பிலிப்பைன்ஸ் நாட்டில். அந்த தேர்தல் அதிபருக்கான தேர்தல். அந்த அதிபர் தேர்தலில் அந்த அதிபர் ஒரு தேர்தல் வாக்குறுதியவே கொடுத்திருந்தாரு. கொலையும் கொள்ளையும் நடந்த இந்த நாட்டிலே ரொம்ப அதிகமாகிட்ட காரணத்தினால நான் பதவி ஏற்ற பிறகு இந்த ரவுடிகளை எல்லாம் என்கவுண்டர் செய்வேன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு. வரலாற்று சிறப்புமிக்க ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, அதிபரானாரு. ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்ற 24 மணி நேரத்தில் 110 ரவுடிகளை என்கவுண்டர் செய்தார். அந்த அதிபரினுடைய அதிகாரம்தான் இன்றைக்கு அந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், அதிகாரம் உள்ள மனிதர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிகாரம் உள்ள மனிதர்களால் மட்டுமே மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும் என்று சொல்லி இப்போது எங்கு வேண்டுமென்றாலும் சென்றிருக்கலாம், மீண்டும் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரம் என்ற அணி நிறைவு பெற்று விட்டது. அன்பு அணியை நிறைவு செய்ய கோவை தனபால் அவரை கரவொலியோடு வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரைக்குடி விக்னேஷ் வந்து சொன்னார், எங்கள் வீட்டு அம்மா கிட்ட அதிகாரத்தை கொடுத்து போட்டு வந்து நான் நிம்மதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் அதிகாரத்தை கொடுத்தாலும் எடுத்தாலும் நாங்கள் அன்பானவர்கள், என்றுமே நிம்மதியாக உட்கார்ந்திருப்போம். உங்கள் அம்மா அதிகாரத்தை வைத்திருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அருமையான வாக்கியம் தனபால், நாட்டுக்கு தேவையான வாக்கியம். அறிவாளிகள் என்று சொன்னால் கிரேக்கர்களைத்தான் இந்த உலகம் சொல்லுகிறது. உழைப்பாளிகள் என்று சொன்னால் இந்த உலகம் ஜப்பானியர்களைத்தான் சொல்லுகிறது. விஞ்ஞானிகள் என்று சொன்னால் இந்த உலகம் ஐரோப்பியர்களைத்தான் சொல்லுகிறது. அதிகாரிகள் என்று சொன்னால் இந்த உலகம் அமெரிக்கர்களைத்தான் சொல்லுகிறது. ஆனால் பண்பாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் இந்தியர்களைத்தான் சொல்லுகிறது. பண்பையும் பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற என் இந்திய தேசத்து மக்களே, உங்களுக்கெல்லாம் இந்திய விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பல பேர் வருவார்கள், பல பேர் செல்வார்கள், அவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல. சில பேர் வருவார்கள்,
சில பேர் வெல்வார்கள், சில பேர் செல்வார்கள். இவர்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் யார் வந்தவர்கள் மக்களினுடைய இதயத்திலே நின்றார்களோ அவர்கள்தான் வாழ்வாங்கு வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை வென்றுவிட்டோம், மற்றவர்களை அடக்கிவிட்டோம் அதிகாரத்தை கொண்டு என்று நினைப்பவனுக்கு நிம்மதி கிடைக்காது. யாருக்கு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா? மற்றவர்களுக்கு தேவையானதை செய்துவிட்டோம் என்று உட்காருகிறான் பார், அவனுக்குத்தான் நிம்மதியே கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா தலைவர்களுமே பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளை பார்த்தார்கள். எல்லா தலைவர்களுமே பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளினுடைய பள்ளிப்பையைத்தான் பார்த்தார்கள். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய இறைப்பையை பார்த்தார். அதனால் தான் அவர் பெருந்தலைவரானார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொன்னார். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் யாம் பெறாத இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி கல்வியை கொடுத்தார். பேர் வாங்குவதற்காக பேயாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலை பாருங்கள். எதையாவது செய்து பேர் வாங்குவதற்காக பேயாய் அலைகிறார்கள். ஆனால் பேயிற்கும் பெரும் பேறு பெற்றுக் கொடுத்த ஒரு பேரின்ப உத்தமர் தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பேய் கரும்பு என்ற இடத்திற்கும் இன்று பெரும் பேறு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அன்பான அப்துல் கலாம் அவர்களுடைய ஆத்மா அங்கே இருப்பதனால்தான். அப்துல் கலாமை கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருந்த தருணம் எது என்று கேட்டார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்தியாவினுடைய தலைமை விஞ்ஞானியாக அதிகாரியாக பதவியேற்ற போது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவராக அதிகாரியாக பதவியேற்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. எப்பொழுது எனக்கு நிம்மதியாக படுத்துறங்கினேன் தெரியுமா? பாண்டிச்சேரியிலே ஒரு பள்ளியிலே பேசிவிட்டு குழந்தைகளை எல்லாம் மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். மான்குட்டி துள்ளி குதித்தது போல் ஓடி வரும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? 5 கிலோ எடையுள்ள மரக்கால்களை தூக்கி கொண்டு அந்த ஊனமுற்ற சிறுமிகளால் வர முடியவில்லை. அன்று இரவு படுத்தேன், புரண்டேன், தூக்கம் வரவில்லை. நீ எல்லாம் ஒரு விஞ்ஞானியா? உன்னுடைய அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லையே என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். ஒரு ஆண்டுகளுக்குள் நான் யோசித்து 5 கிலோ எடையுள்ள மரக்கால்களை தூக்கி எறிந்துவிட்டு இராணுவத்திலே பயன்படுத்துகின்ற கார்பன் ஃபைபர் என்கின்ற உலோகத்தால் 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை தயாரித்து கொடுத்தேன். அடுத்த ஆண்டே அந்த பள்ளிக்கு சென்று அந்த குழந்தைகளை மேடைக்கு அழைக்கின்ற பொழுது பட்டாம்பூச்சிகள் பறந்து ஓடி வருவதைப் போல ஓடி வந்த தருணம்தான் நான் நிம்மதியாக இருந்த தருணம் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகாரம் நிம்மதியை கொடுக்காது. போர்தான் மன்னனுடைய வாழ்க்கை என்று அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்தான், நிம்மதியாக இல்லை. அதை துறந்து விட்டு புத்தருடைய வழிதான் அன்பு வழி என்று வாழ்ந்ததால் தான் அசோக சக்கரவர்த்தியே நிம்மதியாக வாழ்ந்தார். அதனால் தான் அசோக சக்கரவர்த்தியை வரலாறு கொண்டது. அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த சக்கரத்தை நம் தேசிய கொடி எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு எடுத்து காட்டு. நான் இங்கிருந்த அருமை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதிகாரமா அன்பா என்று பார்க்கின்ற பொழுது நான் சொல்லுகின்றேன், தாய்மார்களே, அதிக காரம் உடம்புக்கு ஆகாது. அதிக காரம் உடம்புக்கு ஆகாது, அதிகாரம் குடும்பத்துக்கு ஆகாது. நீங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் ஒரு கண்ணோட்டமாக ஓடி பாருங்கள். எவ்வளவு சந்தோஷ கல்யாண மண்டபத்தில் சம்மந்தி சாப்பாடு, சம்மந்தி கிளப்பு. இந்த சந்தோஷம் நீடிக்கிறதா? 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளிலே குடும்பத்திலே குழப்பம் வருகிறது. ஏன் தெரியுமா? ஓட்டு கேட்கிற வர்ற வேட்பாளர் மாற அன்போட பணிஞ்சு வஞ்ச மருமக 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்ச அமைச்சர் மாற ஆனதுனாலதான் குடும்பத்துல பிரச்சனைய. 2 வருஷத்திலேயே மாமியார முடுக்கணுங்கிற உங்க அதிகார வர்க்கம் வந்துருச்சு. நான் பெற்ற பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், குடும்ப பொறுப்பு அதிகாரம் உங்கள் கைக்கு வந்த பின்னால் தயவு செய்து பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி விடாதீர்கள். முதியோர் இல்லத்துக்கு பொருள் கொடுங்கள், பணம் கொடுங்கள், உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள். உங்கள் பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து,
உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உங்கள் பெற்ற பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவதை நிறுத்தி விடாதீர்கள். எல்லா மதங்களுமே அன்பைத்தான் வலியுறுத்துகிறது. மார்க்கத்தில் பலாத்காரத்திற்கு இடமில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. விண்ணில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் மக்களுக்கு மனித நேயமும் நல்க என்று கிறிஸ்துவம் சொல்லுகிறது. அன்பே கடவுள் என்று இந்து மதம் சொல்லுகிறது. மொத்தத்தில் அன்புதான் வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அதிகாரத்துக்கு இங்கு இடமே இல்லை. நீங்க அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஒரு சில மனுஷங்களை பாருங்க, அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு அன்பு வேண்டான்னு நான் சொல்லவில்லைங்க. இந்த பேங்க்குக்கு போய் பாருங்க, இந்த நேஷனலைஸ் பேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் பாருங்க, ஒரு டிடி எடுக்கணும்னு சொல்லுங்க, ஒழுக்கமா பதில் சொல்லுவாங்கங்கிறீங்க. பேன் நம்பர் இருக்குதா, எஸ்பி அக்கௌண்ட் இருக்குதா, அந்த சலான் எடுத்தியா, இங்கு உட்காரு. நான் கேட்கிறேன், நமக்கு அதிகாரம் கொடுத்ததே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக. ஆனால் நீ அதிகாரத்தை இப்படி பயன்படுத்தலாமா? அலங்காரங்களுக்கு பின்னால் அழகை இழந்து விட்டோம், கவர்ச்சிகளுக்கு பின்னால் கண்ணியத்தை இழந்து விட்டோம். அதிகாரங்களுக்கு பின்னால் நாம் அன்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்புதான் சிறந்தது என்று சொல்லி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுதந்திர நாட்டில் பெரிதும் நிம்மதியாக இருப்பவர்கள் அன்பு மிக்கவர்களா அதிகாரம் பெற்றவர்களா? இப்போ நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். ஏன்னா அன்பு பேசுகிறப்பையும் அன்பு நியாயம் மாதிரி தெரியுது, அதிகாரம் பேசுகிறப்ப அதிகாரம் தான் இருக்கிறதுலே நியாயம் மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில விஷயத்தை நம்ம அதிகாரத்தினால தான் சாதிச்சு ஆகணும். இப்போ தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, சக்கரம் மட்டும் சுற்றணும், தண்டவாளம் அப்படியே இருக்கணும், அப்போ தான் ட்ரெயின் ஓடும். தண்டவாளமும் கூட சேர்ந்து ஓடிச்சுன்னா முடியாது. கணவனும் மனைவியும் 2 பேரும் அதிகாரத்தோடையே இருந்தாங்கன்னா வண்டி அங்கனையே தான் இருக்கும். தண்டவாளம் ஆஃப் ஆகிருக்கப்ப ட்ரெயின் சக்கரம் சுற்றணும். சக்கரத்தினுடைய அச்சு பேசாமல் இருந்தால் தான் சக்கரம் சுத்தம். அச்சும் சேர்ந்து சுரண்டுச்சுனாக்கா சக்கரம் தனியாக பிஞ்சுக்கிட்டு போயிடும். ஒருத்தர் அமைதியாக இருக்கும்போது இன்னொருத்தர் அதிகாரத்தை காட்டணும், இவர் அதிகாரத்தை காட்டுறப்ப இன்னொருத்தர் ஆஃப் ஆகணும். இதுதான் நல்லது. ஆனால் இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாயா உனக்கு மரியாதை. எம்ஏ பிஹெச்டி எஃப்ஆர்சிஹெச் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் லண்டன். செத்த பிறகு இந்த பட்டம்லாம் எவனாவது போடுவானா? செத்த பிறகு ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படி காமிப்பான் தெரியுமா? பாடியை எப்போ எடுப்பேன் அப்படின்னு தான் கேட்பேன். யாராவது அவர் பேரை சொல்லி சொல்கிறானா? இதை எப்போ எடுப்பேன். இப்படி தான் ஒரு ஊரில் மிகப்பெரிய ஆள் இறந்துட்டார். அவரை தூக்கிட்டு போகிறாங்க, ஊரே தூக்கிட்டு போகுது, மழை பின்னி எடுக்குது, சென்னை நகரத்து வெள்ளம் மாதிரி. சுடுகாட்டுக்கே போக முடியல. பக்கத்து வீட்டு கதவை தட்டுறேன், ஐயா ஊரில் ரொம்ப பெரியவர், பாடியை சுடுகாட்டு வரைக்கும் கொண்டு போக முடியல, உங்கள் வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு மழை நின்னொன்னே வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கிறான், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? எவனாவது பார்த்துக்குவானா ஐயா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வச்சுட்டு போங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுவானா? இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடந்து போகிறேன், மழை பெய்யுது, செருப்பு அந்து போச்சு, பக்கத்து வீட்டு கதவை தட்டுறேன், இந்த செருப்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா வச்சுட்டு போங்க, இன்னும் 2 செருப்பை கூட வச்சுட்டு போங்க, அது பாட்டு கிடந்துட்டு போகுது. பிஞ்ச செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட செத்த பிறகு ஒரு மனிதனுக்கு இல்லை. என்ன காரணம்? எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், வானளவாய் அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும், இறந்த பிறகு அவன் எல்லோருக்கும் சமமாக போகிறான். அப்போ உயிரோடு இருக்கும்போது அவன் கடைப்பிடிக்க வேண்டியது எது? யோசிக்கணும். இப்படித்தான் சில பேர் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆவான். ஒரு போட்டோ அங்கே இருக்கும், அது பாட்டுக்கு 25 வருஷமாக இருக்கேன், தேவையில்லாமல் அதை எடுத்து அங்கே மாட்டுறான். அம்மா எதுக்கு? அது இங்கே இருக்கக்கூடாது, ஏற்கனவே அந்த ஆள் மாட்டினார், அதை அங்கே உருக்க விட மாட்டேன், அங்கே மாட்டு. அவர் பாட்டுக்கு நல்ல புஸ்தகமாக அடுக்கி வச்சுருக்க ரூமில் இருக்க புஸ்தகத்தை பூரா எடுத்துகிட்டு பேண்டேஜ் துணியாக கொண்டு போய் போடுவேன். புஸ்தகம் இருக்கிற இடத்துல பேண்டேஜ் துணியா? வெளியே போடு போடு, சொல்கிறத கேளு. ஏன்டா அப்படி மாற்றிக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் மாற்றுவேன். ஏன் மாற்றுறேன்? ஏன் இப்படி சத்தம் போடுறேன்? ஆஃபீஸுக்கு போக முடியல, போய் ஓய்வு எடுக்க போயிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் ஈடுபடுறவன் பூரா ஓய்வு எடுக்கிறதுக்கு அடிக்கடி போயிட்டே தான் இருப்பான். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினச்சோம்னா அது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையும் வீணடிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொன்னால் போதும், அன்பா அதிகாரமா? அஞ்சலி பேசும்போது சொன்னாங்க,
என்னை மாதிரி கருப்பாக இருக்கவங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு வேதனையோடு சொன்னுச்சு. நான் இந்த திருமண வீடுகளில் ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருப்பான், பார்த்துருக்கேன். அழகழகாக ஃப்ளெக்ஸ் போர்டு, கணவன் மனைவி அவங்களுடைய படங்களை மாட்டிருப்பான். அதில் அது இப்படி பூ கொடுக்குற மாதிரி அந்த பிள்ளை இதயத்தை எடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவர் வாங்கிட்டு இருப்பார், ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பேன் மணமக்களை. அதில் ஒரு மணமக்களை பார்த்தேன். அவன் அந்த மணமகன் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்படி இருக்கான், அவர் இதயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா சமந்தா ரேஞ்சுக்கு அப்படி இருக்கு, அது இதயத்தை வாங்கிட்டு இருக்கு. மண்டபத்தில் விசாரிக்கிறேன், லவ் மேரேஜுங்கிறாங்க. எப்படா இந்த பிள்ளை, எப்படா இவனை நினைச்சே பார்க்க முடியல. இன்னொரு ஃப்ளெக்ஸ் பார்க்குறேன், அவன் ஆள் அஜித் மாதிரி இருக்கான் கும்முன்னு. அந்த பிள்ளை இப்படி இருக்கு, மணமகன் மணமகள் நீடூழி வாழ்க அப்படின்ட்டு. இவன் எப்படா அந்த பிள்ளைய, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளைய ரசிக்கிறது, அந்த பிள்ளைகிட்ட எது அழகு என்று உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் நிற்கிறான் பார், அவனுக்கு மட்டும் அந்த அழகு தெரிந்தால் போதும். ஆனால் அழகு என்பதை நம்ம எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கோம்னா, அழகு நிலையங்களில் போய் தேடுகிறோம். மனதில் அன்பு நிறைந்த மனங்களில் எதுவாக இருந்தாலும் அது அழகாகத்தான் தோன்றும். அன்பு நிறைந்தது எதுவுமே அசிங்கமாக தோன்றியதாக வரலாறே இல்லை. ஒரு சின்ன சம்பவம், ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு செலவு செய்கிறான் ஒருத்தன். செலவு செய்கிறதுக்கு துணிமணிலாம் வாங்கிட்டு வர்றான். அந்த பணக்கார வீட்டில் இருக்க பட்டு சட்டை அதை போடணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. செலவை செஞ்சு மடித்து வச்சுருக்காரு. யார்? அந்த பையனோட அப்பா. அதை எடுத்து போட்டு பார்க்குறான், கண்ணாடியில் போட்டு பார்க்குறான். இதே மாதிரி நம்ம அப்பா என்னைக்கு தைச்சி கொடுக்க போகிறாரோ, இந்த ஆள் இப்படி செலவு பண்ணியே நம்மளையும் செலவு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இப்படியே பார்க்குறான். அதை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான், அந்த பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு. அப்போ அந்த முதலாளி வீட்டுக்காரங்க பார்த்துட்டானுங்க. ஏய், அவன் உன் சட்டையை போட்டுக்கிட்டு ஊரே அலையிறான், புடுறா அவனை அப்படின்ட்டு அந்த சட்டையை நடு ரோட்டில் கலட்டி அவனை சவுக்கில் அடிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு அவங்க அப்பான்ட்ட வந்து அழுகிறான். திருப்பி அந்த சட்டையை அவன் முன்னாடியே நெருப்பில் வச்சு கொளுத்துறான். அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஒரு சட்டையை போட்டு பார்த்ததுக்கு இப்படி ஒரு தண்டனையாடா அப்படின்ட்டு இப்படியே பார்க்குறான். ஒரு 15 வருஷம் கழித்து இந்த சலவை தொழிலாளி வெளி மாநிலத்தில் போய் பொழைச்சிட்டான். பொழைச்சி நல்ல வசதி ஆகிட்டான். ஒரு நாள் ஊருக்குள்ளே வர்றான், ஓரத்தில் ஒரு பாடி கிடக்குது. அப்படியே பேண்ட்டுக்கு சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சி மூக்கில் முகம் பூரா மொச்சு கிடக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த முதலாளியோட மகன். அவனுடைய நடத்தை சரியில்லாமல் குடித்து ஒன்றும் இல்லாமல் போய் ரோட்டில் சட்டை பேண்ட்டெலாம் கிழிஞ்சி படுத்து கிடக்கிறான். அவன் காயத்தை பூரா தொடச்சி பேண்ட்டு சட்டையெல்லாம் எடுத்து கடையில் போய் ஒரு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் வாங்கி அவனுக்கு போட்டு விட்றான். சுற்றி நிற்கிறவங்கெல்லாம், ஏண்டா எவனோ ஒரு பயலுக்கு நீ ஏண்டா பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போட்டு விட்ற? இது பழைய காலத்து எனக்கு அவனுக்கு இருந்த கணக்கு. இந்த பட்டு சட்டைக்காகத்தான் என்னை நடு ரோட்டில் அவமானப்படுத்தினான். அந்த அவமானத்தை இவன் நான் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பழைய கணக்கை தீர்க்கிறதுக்கு நான் அவனுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் வாங்கி போத்துனேன்னு சொன்னான் பாருங்க. இதுதான் பகைவனுக்கும் அன்பு செய்யக்கூடிய அன்பு தான் உலகத்திலே தலை சிறந்த அன்பு. உலகத்தில் போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம், அன்புதான் உலகத்தை ஆளும் என்று சொல்லி அதிகாரமிக்கவர்கள் நிம்மதியாக இருப்பது போல் தோன்றுவார்கள். ஆனால் அன்பு மிக்கவர்கள்தான் எந்த நாளும் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சொல்லி அன்போடு இந்த சுதந்திர திருநாளை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் என் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.